ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சாலும் அந்த சமயத்துல கருத்துகள் சொல்லிருப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தங்களும், அவங்க சொன்ன கருத்துகள், அதுல இருக்கிற சாராம்சம், அதுல இருக்கிற அந்த கோபதாபம், காரசாரம் எதுவும் இன்னும் குறையாம போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. முதல்ல தமிழர்களை பார்த்து சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருந்தார். ட்வீட்டுக்கு மேல ட்வீட்டா போட்டு பொறுக்கீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதுல செம்ம காண்டான உலகநாயகன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது, ஆமா நாங்க பொறுக்கிங்க தான், ஆனா எங்க பொறுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நான் ஒன்னும் டெல்லியில போய் பொறுக்கல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம வெளியில பிரஸ்காரங்களை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் அவர்கள் போராட்டக்காரர்களை சந்திச்சு பேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு விஷயத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, எவ்வளவு முட்டாள்தனமான விஷயமா இருக்கு. மதுரையில முதல்வர் போராட்டக்காரர்களை சந்திக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தாரு, ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல கேள்வி கேட்டார். சோ உடனடியா ட்விட்டர்ல கமலஹாசன் அதுக்கு பதில் சொன்னாரு, நான் சினிமாக்காரன் மட்டும் இல்ல, தமிழன், இப்பவும் சொல்றேன், முதல்வர் போராட்டக்காரங்களை நேர்ல சந்திச்சிருக்கணும். சீசர்களும் மகாத்மா காந்திகளும் மக்கள் முன்னாடி தலைவணங்கும் போது முதல்வர் ஏன் தலைவணங்க கூடாது? சுப்பிரமணிய சுவாமியோட மறைமுக தூண்டல்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்க தேவையில்லைன்னு முடிவு செஞ்சிருக்கேன். தெரு பொறுக்கிகளுக்கு நல்ல துணை இருக்கு. காமராஜர், அண்ணா, ராஜாஜியோட துணை எப்பவுமே இருந்துச்சு. மோதி மிதித்து விடு பாப்பா. அமைதி அப்படின்றது பேசாம இருக்கிறதா இல்ல செயலாற்றாம இருக்கிறதா? தமிழ்ல எழுதினாலும் நாட்டுக்கே அது பொருந்தும். உலகுக்கும் வெல் தமிழா வெல் அப்படின்னு ஒரு ட்வீட்லாம் போட்டிருக்காரு. அவரோட ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது வேற ஒரு லெவல்ல உலகநாயகன் இருக்கார் தற்போதைக்குன்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல பாஜகவோட எம்பி பொன் ராதாகிருஷ்ணன் உலகநாயகனை ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சு பேசியிருக்கார். இதை நாங்க சின்னதா போட்டுக்கிறோம். இன்னொரு பக்கம் உலகநாயகனுக்கு ஒரு பதில் கொடுத்துக்கிறாங்க. எங்க உலகநாயகனுக்கேவா? யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீட்டா இந்தியாவோட சிஇஓ பூர்வா ஜோஷிபுரா. ஃபர்ஸ்ட் உலகநாயகர் என்ன சொன்னார் அப்படின்னா, பீட்டா இங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு, அமெரிக்கால காளைகள் மேல உட்கார்ந்து நடைபெற புல் ரைடிங் அந்த மாதிரியான விளையாட்டுகளை தடை செய்ய சொல்லுங்க, அதுக்கு பீட்டா முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பீட்டா இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பீட்டா இந்தியா அப்படின்றது இந்தியாவை மையமா கொண்ட அமைப்பு. இங்க இந்தியால விலங்குகள் வதைப்படுவதை தடுக்கிறது தான் இதோட குறிக்கோள். பீட்டா யுஎஸ் அமைப்பு, அதுக்காக அமெரிக்கால போராடிட்டு வராங்க. கமல் கூறிய விளையாட்டு அங்க பல மாநிலங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. வரும், உங்களுக்கும் உலகநாயகனிட்டு இருந்து ட்விட்டர்ல ஒரு பதில் வரும். நாங்களும் அதுக்கு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். உன் திறமையை திசை திருப்பி கலவரங்களை ஏற்படுத்தும் கருப்பு முகத்திரை கிழித்தனே. சாத்வீக முறையில் நடந்த பேரணியை சண்டையாய் மாற்றியவன் எவன்? 15-20 பேர் அடிக்கிறது ஒரு மனுஷனை ரொம்ப பெரிய கொடுமைங்க. அது அனுபவிச்சவங்க மட்டும்தான் புரியும் அவங்களுக்கு.